ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. தெரியுதா? அதெல்லாம் மண்ணுங்க, மண்ணு பறக்குதுங்க. அது ஆக்சுவலா அதெல்லாம் அது பேருதான் மணல் காத்தடிக்குதுன்னு உங்களுக்கு. ஜானே அங்க பாரு, சும்மா அப்படியே சும்மா வயிறு அடிக்கிறாப்புல காத்து. மணல் காத்து பாத்தியா? அங்கப்பா ராஃப் ரோடிங்லாம் பயங்கரமா பண்றாப்புல. அதுக்குள்ளதான் போறோம். என்ன நடக்க போதோ தெரியல. காத்து அந்த மலை மேல அடிச்சு அப்படியே பறக்குது வருது. முதல் ஒரு மணல் புயலுக்குள்ள போறேன். காத்து வேற லெவலு. சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஆனா வேற லெவலுக்கு சவுண்டு. ரெக்கார்ட் ஆகுதா? ஐயா, இந்த மாதிரி புயல் அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா போறது பெஸ்ட். ஏன்னா கீழே கீழே ஸ்லிப் ஆச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்றது. எப்படி அடிக்குது பாருங்களேன். இந்த மலை மேல அடிச்சு காத்து வந்து புயலா உருவாகி இந்த பக்கம் மணல் புயலா பறக்குது அப்படியே. இந்த பக்கம் வந்துட்டோம். செப்பால ஐயோ பயங்கரமா அடிக்குது. முதல் ஒரு மணல் புயலுக்குள்ள பைக் ஓட்டுறேன். இதுக்கு மேல என்னடா வேணும் இந்த அட்வென்ச்சர்ல, இந்த லடாக் ரைட்ல. வரகுது பாருங்க புயல். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இந்த மாதிரி மணல் புயல் எல்லாம் வண்டி ஓட்டு. ஐயோ வேற லெவலுங்க. ஸ்குவாட் இதெல்லாம் வேற லெவலுங்க. மணல் புயல்ல வண்டி ஓட்டுறதுலாம் இப்போதான் கொஞ்சம் கம்மியாச்சு. மலை கிட்ட வந்த உடனே தண்ணி அந்த காத்து கம்மியாச்சு. இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி அடிக்கடியே வரும் போல இருக்கு. அங்க அந்த பையன் கூட தான் சொன்னாப்ல, மணல் புயல் அது இவ்வளோ மணல் புயல் அடிச்சிருந்தது தான் அங்க இருந்தேன் அப்படின்னாப்ல. இப்போ கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கோம். மணல் புயல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அதான் ஹைலைட். ஐயோ கல்லு. இப்போ குளிர் கம்மியாயிடுச்சு. ஆனா வந்து இந்த காத்து மண்ணு பறக்கிறது இது கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. புழுதி புயல் ஆமா அப்படின்னா சொல்லலாம். அதான் புழுதி புயலா பறந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா ரோடும் பார்க்கணும், அதிகம் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதாவது தெரியுதா எவ்வளவு பாருங்க. அப்படியே ஒரு ஊர் ஃபுல்லா போய் மணல் புயல் அடிச்சு துவம்சம் பண்ணினுக்குது. ஓடு நம்மதாயா புயல் பார்க்குறோம், மணல் புயல் பார்க்குறோம்.
மழை பார்க்குறோம், நம்ம லேண்ட்ஸ்லைடு பார்க்குறோம். இந்த ரைடு ஃபுல்லாக ஏகப்பட்ட இது பார்த்துட்டு இருக்கோம். அப்படியோ மணல் புயலை விட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே ஏதாவது ஃபால்ஸ் ஒன்று ஊட்டுது, மேலேருந்து ஹைட்லேருந்து ஒரு ஃபால்ஸ் கொட்டிகிட்டு இருக்கு. ஹைட்டில் ஒரு ஃபால்ஸ் கொட்டிகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ரெக்கார்ட் போடுற மாதிரி இருக்குதே. மெமரி கார்டு ஃபுல்லாகிடுமே. சரி பார்த்துக்கலாம், மெமரி கார்டு இருக்கு, எடுத்து போட்டுப்போம். லடாக் சீசன்னால தானே ஸ்டோரேஜ் பத்தாது. லேலியே வச்சுட்டேன் லேப்டாப்பை. அங்கே லக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டு சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது லேவலியாக தான் வெளியே போனோம். அப்போ எடுத்துக்கலான்னு அப்படியே கீழே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அட்வென்ச்சரான ரோட்டில் போகிறதுனால வேற லெவலில். மணல் புயலோட தாக்கம் இங்கே இருக்குது, காற்று அடிக்குது பயங்கரமா. அல்லெல்லாம் உளும்புழுகுது. ஊசார ஓடி போயிருக்குமாரு. இதுதாங்க ஆஃப் ரோடு. இந்த வண்டி என்கிட்ட ஒரு 2 நாள் இருந்தனா இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். இருந்தாலும் ஊராமட்டு வண்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். நம்ம ரெண்டல் பைக் தானே இது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறேன் இவனை. எல்லாருக்கும் தம்சம் போடு, தம்சம் போடு, போடு போ, ஜாலியாக போ, ஜாலியாக போ, சந்தோஷம், ஹாப்பி, மணல் பறகுது. ஐயோ செம்மையா மணல் புயல் அடிக்குது போலுதான் பாருங்களா. அப்படியே ஃபுல்லா மண்ணா இருக்குது. ஆக்சுவலா இது என்னன்னா காத்து ஹெவியா அடிக்கும் போது அந்த மண்ணுங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆயிடுது. வலி. ஒன்னும் அந்த டெம்பிளுக்கு போலையே, புத்தா டெம்பிள். அதுக்குத்தான் நான் ரொம்ப நேரம் லைக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த புத்தா டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். அது லேல லடாக்ல தான் இருக்கு. லடாக் வாங்க, அட்வென்ச்சரு, எப்படி சொல்றது, ஜாலி. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இது இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லே மார்க்கெட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது. லே மார்க்கெட்லாம் ஐயோ, இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகுறது, கவர்மெண்ட் ஹாலிடே தான் வரும். தெரியுதுங்களா? இது ஆக்சுவலா இதெல்லாம் பனி கிடையாது, மண்ணு பறக்குது. காத்து அடிச்சு அந்த மண்ணு புயலா உருவாகி அப்படியே போயிட்டு இருக்கு. நம்மளும் அது கூடயே போயிட்டு இருக்கோம். இதுதான் அட்வென்ச்சர் ரோட்ஸ் ட்ரிப். நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதேம்மா, அது எப்படி நம்மளுக்கு தேடி வருதோ எப்படி கூட இருக்கலாம். நீங்க யாராவது இது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மணல் புயலை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் மணல் புயல், அதுக்குள்ளேயே ஒரு வண்டி வர ஓட்டுன்னு வந்தேன். நான் தில்லி இருந்தா நீ இந்த வேலையை பண்ணுவ அப்படிலாம் கேட்கக்கூடாது, நல்லாதான் பாறலா. யோயோ என்னடா இது இப்படி நிக்குது, எப்போ வேணாலும் சரிக்கும் போலக்குதேடா. அப்படியே உணர்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ உழுது. ஓ மை காட், இங்க அதிகமா சரியுமாமா பண்ணு கல்லு. எப்படி போயிடுவோம். ஏய் ஒண்ணுமாடா முடியல இந்த மணல் புயலு. ரைட் சைடில் இன்னும் அப்படியே அது ஏங்க அது பனியில மேகலாம் கிடையாதுங்க, ஃபுல்லா மண்ணு பறக்குது. அவ்வளோ ஜஸ்டா பறக்குது. கீழே ஊருங்கெல்லாம் வேற இருக்கு. இப்போ அந்த ஒரு ஊரே ஃபுல்லா அது அப்படியே மூடிட்டு இருக்கு மணல் புயல், தெரியுமா? பாவம் மக்கள்லாம் பாருங்க, கேபிள் லைன், நெட்வொர்க் லைன்லாம் போகுது.
பாலைவனத்தில் மணல் புயல் பார்த்துருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான்டா இது மாதிரி பார்க்குறேன். லடாக்கில் மணல் புயலும் வரும்ன்றது இப்போ தான் எனக்கே தெரியுது. இது வரைக்கும் யாராவது கவர் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் தான் கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆகிறப்பையா ஆகிறப்ப இப்போ ஃபுல்லாக கவர் தானே ஆகுது. ஃபுல்லாக மணலுங்க. இது குளிர்லாம் பனின்னு நினச்சிக்காதீங்க. அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே புயல் தான். புயலால் உருவான மணல் காற்று தான். இந்த பறக்குது வெள்ளை வெள்ளையா. ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க இது. ஆக்சுவலாக 2 பக்கம் மழை இல்லை. மணல் புயல பேசி பேசி வாயெல்லாம் மண்ணு போயிடுச்சு. புத்தா டெம்பிளுக்கு இதான் ரூட்டு. எங்க போறாப்ல தம்பி? ரூட்டை மாத்தி மாத்தி ரூட் அடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம். This Monasi temple. கடதாங்கும் கடை வைக்கலாம் டெம்பிள். நிறைய ரைடர்ஸ்க்கு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மேலே ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும். கொஞ்சம் மணல் புயல் அடிச்சுட்டு தான் இருக்கு. இது எந்த காலத்து கொண்டு ஃபாக் நினைச்சுக்காதீங்க, பனிமூட்டை நினைச்சுக்காதீங்க. மணல் புயல் அடிச்சு இப்போ ஒரு அள்ளி அப்படியே இன்னும் புயல் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் புயலுக்குள்ளதான் வண்டி விட்டு நிறைய மாஸ்க் பண்ணணும். இதெல்லாம் மண்ணேறணும். வணக்கம் மக்களே. எப்படியோ அந்த புத்தஸ்ரீ டெம்பிளுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டெம்பிள். நான் பேக் சைடில் இருக்கேன். அதான் மேலே ஏறி போயிட்டுருக்கேன். பசங்க நிறைய பின்னாடி போக சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா மூச்சு வாங்க போயிட்டான். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வியூ பார்த்தீங்களா, இந்த டெம்பிளில் இருக்கவங்க எல்லோரும் இருக்க இடம் போல் இருக்குது. ஆக்சுவலாக டெம்பிளில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறது. அதேமாதிரி பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம பைக் அங்கே நிற்கிது. அங்கே பைக்கை போட்டுட்டு இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? பனி இல்லைங்க, இதெல்லாம் வந்து மணல் புயல். இப்போ வரும்போது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? மண் வந்து அப்படியே பறந்து
நம்மளோட இது பனிமூட்டமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால்